நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மகேஷும் மாயாவும் விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே ஓடியாராங்க. எடி எல்லாத்தையும் பேக் பண்ண, நம்ம இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அந்த சாமுண்டீஸ்வரிமா நம்ம உசுரை காவு வாங்காமல் விடவே விடாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு எவ்வளோ பிளான் போட்டு அமைதியாக இருந்திருக்க பாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆமாம், எனக்கு இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்தே உடம்புலாம் படபடன்னு வருது. எதுக்காக இந்த அம்மா இப்படி நம்ம விட்டு வச்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு தெரியல. ஆமாம், அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் பாரு, நம்ம முதல்ல நம்ம உசுரை காப்பாற்றிக்கணும், இங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடுவோம், உன் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம உசுரை வாங்காமல் விட மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த கிளவி வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம போனாலும் அந்த கிளவி மேலே தான் பழி விழுகும், அதெல்லாம் பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போக போகிற நேரத்தில் சந்திரா வந்துட்டு டக்குன்னு ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. என்ன இது, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு எங்கே கிளம்புற மாதிரி இருக்குது, எங்கே போகிறீங்க, கல்யாணம் வேறு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, மேடம் எங்களை வந்துட்டு விட்டுருங்க, எங்களுக்கு உசுர் இருந்தாலே போதும், இந்த காசு பணம் எதுவுமே தேவை கிடையாது, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏன் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம பிளானை கை கூட போகிற நேரத்தில் இப்படி வந்துட்டு சொதப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, பிளான் நடக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் உசுரோடு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. ஐயோ, எங்கள் 2 பேரை பற்றின எல்லா உண்மையுமே அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது சந்திரா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சந்திராவுக்கும் தெரியும் இல்லையா. அதுவா, எப்படி எங்கள் அக்காவுக்கு எப்படி உண்மை தெரியும், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் அக்காவுக்கு உண்மை தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ புரியாமல் பேசாதீங்க மேடம், அவங்களும் அந்த டாக்டரும் பேசுகிறத எங்கள் 2 கண்ணால் பார்த்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு மகேஷோட கல்யாணம் நடக்கதா, வேற ஒரு மாப்பிள்ளையை ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டாங்களாம், அந்த பையனோட தான் கல்யாணம் நடக்குமா, எங்களை உசுரோட விட்டு வச்சிருக்கிறது காரணமே அந்த பையனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு தான், எங்கள் உசுரை கண்டிப்பாக அந்த மேடம் எடுத்துரும், நாங்கள் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த இன்னொரு பையன் சொன்னீங்களா, அது யாரு அப்படின்னு கேட்க, ஆமா இப்போ அதுதான் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம் பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடுனாலே எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, அவசரப்படாதீங்க, கண்டிப்பாக மகேஷுக்கு ஒரு ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எப்படி மேடம் முடியும், அவங்க அம்மாக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு, சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இல்லாமல் ரேவதி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளா சொல்லுங்கள், அவங்க அம்மா சொல்கிறத தான் வேக கேட்டு நடந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடம் சொல்லாமல் மகேஷை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவா, அந்த மேடத்துக்கு எங்களை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இந்நேரம் உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அக்கா முதல்ல என்கிட்ட தான் சொல்லியிருப்பா, இதனால என்கிட்ட ஷேர் பண்ணுவா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டா, அவளா ஏதோ யோசித்து முடிவெடுத்து வச்சிருக்கா, அதான் எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் குழம்பிட்டே இருங்க, நாங்கள் முதல் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா சிவனாண்டி, அவனுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அவனு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். என்ன சந்திரா அப்படின்னு சொல்ல, மகேஷும் மாயாவும் மண்டபத்தை விட்டு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா, அதனால பயத்தில் இங்கேருந்து ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி அங்கே இருக்க வை, கண்டிப்பாக ரேவதிக்கும் மகேஷுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க முடியும், அக்காவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல, அவள் வேற ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கானா அப்படின்னு சொல்ல, அவன் எந்த பையில வேணா பார்க்கட்டும், ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு சாமுண்டீஸ்வரி அங்கே இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, ஆமாம் அவளை தூக்கிடுவோம், அப்புறம் என்ன, எப்படியாவது ரேவதிக்கும் மகேஷை கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்ல, எங்கள் அக்காவை தூக்க முடியுமாங்க, அதான் எனி டைம் சுத்த ஆள் எல்லாரும் கூடவே இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அந்த டிரைவர் வேற மோப்பம் முடிச்சுட்டே அலையிறேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த டிரைவரை தூக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரியான ஐடியா, அவனை தூக்கிடுங்க, அவன் இல்லாட்டினாலே நான் எங்களுக்கு பாதி தொல்லை ஒளிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அவனை தூக்குறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் அக்காவுக்கு தானே எல்லாம் உண்மை தெரியும், அப்புறம் எப்படி வந்துட்டு எங்கள் அக்கா மகேஷ் ரேவதி கல்யாணத்துக்கு சம்மதிப்பா அப்படின்னு சொல்ல, அவனை தூக்குறதுக்கு அப்புறம் உங்கள் அக்காவை யார் காப்பாற்றுறதுக்கு இருக்கா, அப்புறமேட்டி அவளை தூக்கிட வேண்டியதான், யாரும் இல்லாமல் கல்யாணம் ஸ்மூத்தாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும், அதுக்கடுத்து 2 பேரை கொண்டு வந்து விட்டுற வேண்டியதா, உங்கள் அக்கா ஓன்னு தலையை பிடிச்சிக்கிட்டு அழ போகிறா, அசிங்கப்பட்டு நிற்க போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கிட்ட வந்துட்டு மகேஷும் மாயாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மகேஷோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.